வானாதி வானங்களுக்கு மேலாய் பரமசிங்காசனத்தை வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனுடைய திருநாமத்தில் இந்த காலை நேரத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். பலத்த கிரிகளை மத்தியிலே செய்வாராக. பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியுடைய தெய்வ இரக்கத்தினாலும் கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. இரவெல்லாம் காத்த தேவனுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளிலும் சீக்கிரமாக எழுந்து அவருடைய சமூகத்தில் அவரை பாடி ஆராதிப்பதற்கு கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே புது கிருபைகளை தந்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த திருநாமம் உயர்த்தப்படுவதாக. இந்த காலை நேரத்தில் கம்பீரித்து அவருடைய நாமத்தை மைமைப்படுத்தி பாடி அவருடைய திருநாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? சர்வ வல்லமையுள்ள தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர் நம் மத்தியில் இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்று மாறாதவர் நம் மத்தியில் இருக்கிறார். இரக்கங்களின் தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். ஆமென். கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் பார்க்கலாம். ஆமென். ஆண்டவரே உமக்கு நன்றி. இம்மட்டும் எங்களை நடத்தி வந்த தேவனே உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்கள் உண்டாகட்டும். இந்த காலை வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பாருமப்பா. நன்றி ஆண்டவரே. கடந்த நாட்கள் எங்களை காத்தேறிய உமக்கு நன்றி. ஒரு புதிய நாளை தந்தேறிய உமக்கு நன்றி அப்பா. ஆமென். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற சர்வவல்லமையுள்ள தேவனே நீர் மகிமைப்படுவீராக. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற நீர் மகிமைப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி நன்றி. கர்த்தரை நம்பி இருக்கிறவருடைய கிருபை சூழ்ந்து கொள்வதற்காய் நன்றி. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. பாடி ஆராதிக்க எங்களுக்கு கிருபைகளை தாரும். ஆவியோடும் பாட, கருத்தோடும் பாட, ஆவியோடும் விண்ணப்பம் பண்ண, கருத்தோடும் விண்ணப்பம் பண்ண எங்களுக்கு கிருபைகளை தரும்படியாய் இந்த காலை நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஜெபாபிஷேகத்தினால் நிரப்பும், விண்ணப்பத்தின் ஆவியினால் நிரப்பும். மன்றாடி ஜெபிக்க கிருபை தாரும். பரிந்து பேசி ஜெபிக்க கிருபைகளை தாரும். ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த இடத்தில் எங்களோடு கூட இணைந்து பாடலை பாடி ஆராதித்து வார்த்தைகளை கேட்கிறார்களோ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி பிதாவே, நன்றி இயேசுவே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. திருத்துவ தேவனே நீர் மகிமைப்படுவீராக. நன்றி அப்பா. எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமை அடைவதாக. இந்த அருமையான காலை நேரத்திலையும் கூட தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்வதற்கு தேவன் தந்த நல்ல கிருபைகளை நினைத்து நாம் அவரை மகிழ்ச்சியோடு கூட காலை நேரத்தில் உற்சாகத்தோடு கூட பாடி ஆராதித்து மகிமைப்படுத்த போகிறோம். ஸ்தோத்திரம். நன்றி. ஸ்தோத்திரம். எந்த நாவில் புது பாட்டு எந்த தேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த தேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த தேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த தேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த தேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த தேசு தருகிறார். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார்.
பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினான். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவுமாயினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மென்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவுமாயினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும். அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். எல்லாருமா இந்த காலை நேரத்தில் சொல்லலாமா? அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும். அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். உலக பாடு என்னை என்ன செய்திடும். அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். அல்லேலூயா. நான் பாடுவேன், அல்லேலூயா. நான் பாடுவேன், ஆடிப்பாடி துதித்திடுவேன். இயேசுவை ஆடிப்பாடி துதித்திடுவேன். என்னை தேடி ஆமே எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். அல்லேலூயா. என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். மகனானே நான் மகளானே, மகனானே நான் மகளானே. அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். ஆவி தந்தார், தூய ஆவி தந்தார், ஆவி தந்தார், தூய ஆவி தந்தார்.
வல்லமையும் அன்பும் ஞானமும் கொண்ட பரிசுத்த ஆவி தந்தார். வல்லமையும் அன்பும் ஞானமும் கொண்ட பரிசுத்த ஆவி தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். சுகமானேன் நான் சுகமானேன், சுகமானேன் நான் சுகமானேன். இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானேன் சுகமானேன். இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானேன். மீண்டுமாய் பாடலாமா? சுகமானேன் நான் சுகமானேன், சுகமானேன் நான் சுகமானேன். இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானேன் சுகமான். இந்த காலை நேரத்தில் எல்லா பலவீனங்கள், எல்லா சுகவீனங்கள், எல்லா அனாரோக்கியங்கள் அவருடைய காயங்களால சுகம் உண்டாகிறது. சுகமானேன் நான் சுகமானேன், சுகமானேன் நான் சுகமானேன். இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானேன் சுகமானேன். ஆமென். அறிக்கையிடுங்க. அல்லேலூயா. சுகமானே. என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். தெரிந்து கொண்டார் என்னை தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார் என்னை தெரிந்து கொண்டார். பரிசுத்தனும் புனிதனுமாய் அவர் திருமுன் வாழ, பரிசுத்தனும் புனிதனுமாய் ஆமென் அவர் திருமுன் வாழ. என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன். ஆடி பாடி துதித்திடுவேன், நான் ஆடி பாடி துதித்திடுவேன். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார், ஒற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, அல்லேலூயா சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் சந்தோஷம்.
தேடிட தேவ உத்தரவுடன் வருவார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே, அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்கும் ஆமென். சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. மகிழ்வோம் மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் சொந்தமாயினார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டால், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டால், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து, ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து, ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியம். காலை நேரத்தில் சொல்லலாமா? ஆனந்தமே ஆமென். பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை, அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை, அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு, சேர்த்துக் கொள்வார். எல்லாரும் சொல்லலாமா? அவர் வரும் ஆமென். நாளிலே அதை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகம் அதில், அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகம் அதில், அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே.
சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இக்கால சத்தம் வானில் தோணித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். இக்கால சத்தம் வானில் தோணித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக ஆமே, யாவரும் சேர்ந்திடவே. தேவ எக்காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவ எக்காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். வானமும் பூமியும் மாறிடினோ, வல்லவர் வாக்குதான் மாறிடாரே. வானமும் பூமியும் மாறிடின், வல்லவர் வாக்குதான் மாறிடாதே. தேவதூதர் பாடல் தோணிக்க தேவனவரை சந்திப்போமே. தேவதூதர் பாடல் தோணிக்க தேவனவரை தரிசிப்போமே. எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். கன்னிமை நேரத்தில் மாறிடுவோம், பின்னிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கன்னிமை நேரத்தில் மாறிடுவோம், பின்னிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணீர் கவலை அங்கு இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சமாவா. கண்ணீர் கவலை அங்கு இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சமாவா. எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். கர்த்தரின் வேலையை நாம் அறியோம், கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். கர்த்தரின் வேலையை நாம் அறியோம், கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார், பரமனோடு இன்றும் வாழ்ந்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார், பரமனோடு இன்றும் வாழ்ந்திடுவோம். எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். கள்ளர்கள் பரவி அங்கும் இங்கும் கர்த்தரின் வார்த்தையை புரட்டுகின்றார். கள்ளர்கள் பரவி அங்கும் இங்கும் கர்த்தரின் வார்த்தையை புரட்டுகிறார். கர்த்தரே வாரும், வாஞ்சை தீரும், கருத்துடன் நாம் விழித்திருப்போம். கர்த்தரே வாரும், வாஞ்சை தீரும், கருத்துடன் நாம் விழித்திருப்போம். எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடும். எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அதிகாலை நேரம்
பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறே. உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறே. உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா. கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறே. உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. அல்லேலூயா அல்லே அல்லேலூயா 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 இம்பட்டுமாய் நடத்தின எங்கள் எபினேசர் இனியும் தொடர்ந்து நீங்க நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்றைக்கு சாமுவேல் சொன்னது போல சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இந்த நாளிலேயும் கூட தெய்வ ஜனங்களாய் இருக்கிற எங்களோடு கூட நீங்க பேசுகிறதை ஆண்டவரை கேட்பதற்கு ஆண்டவரே நல்ல இருதயத்தை எங்களுக்கு காதுகளை தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென் ஆமென். என கண்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதற்கு தேவன் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காய் கர்த்தருக்கு இந்த காலை நேரத்தில் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார். விடுவிக்கிற தேவன், இருளை வெளிச்சமாக்குகிற தேவன், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன், வழியை உண்டாக்குகிற தேவன், புது காரியத்தை நமக்கு செய்கிற தேவன் நம் மத்தியில் நிலை கொண்டிருக்கிறார். ஆவியானவர் நிலை கொண்டிருக்கிறார். ஆகவே மகத்துவமான காரியங்களை நீங்கள் நிச்சயமாய் நீங்கள் காண்பீர்கள். 2 நிமிடங்கள் 3 நிமிடங்கள் அதிகமானாலும் நீங்கள் நின்று இந்த வார்த்தைகளை கேட்டு இந்த விடுதலை நேரத்தில் என்னோடு கூட இணைந்து நீங்கள் ஒரு மனமாய் ஜெபிப்பீர்கள் என்றால் பல நாள் பிரச்சனைகள், பல நாள் போராட்டங்கள், பல நாள் கண்ணீர்கள், பல நாள் துக்கங்கள், பல நாள் தடைப்பட்ட காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு அதை மாற்றி அற்புதத்தை செய்வார் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தைகளோடு பகிர்ந்து கொள்வதற்கு என்னை அனுப்பியிருக்கிறார். அந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாய் அற்புதமான காரியங்களை செய்வார். ஆமென். இருளை வெளிச்சமாக்குகிற தேவன். ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள் பார்க்கலாம். இருளை வெளிச்சமாக்குகிற தேவன், என் வாழ்க்கையில் இருக்கிற இருளை மாற்றி வெளிச்சமாக்குகிற தேவன், என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் காணப்படுகிற இருளை மாற்றி வெளிச்சமாக்குகிற தேவன், என்னுடைய தொழிலில் இருளை மாற்றி வெளிச்சமாக்குகிற தேவன், என் எதிர்காலத்தில் இருக்கிற இருளை மாற்றி வெளிச்சமாக்குகிற சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். அவர் வெளிச்சத்தின் தேவன். நம்முடைய வெளிச்சத்தில் நடக்க வைக்கிறார், வெளிச்சத்தில் இருக்க வைக்கிறார், வெளிச்சமான காரியத்தை சொல்லித் தருகிறார். அவரே வெளிச்சத்தின் தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 18:28 நீங்கள் வாசித்து பாருங்கள். சங்கீதம் 18:28 சங்கீதக்காரன் இங்கே என்ன சொல்லுகிறான்? தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். அப்படி என்றால் விளக்கு அணைந்து கிடக்கிறது. அந்த விளக்கை ஏற்றும்படி விண்ணப்பம் பண்ணுகிறார்.
சங்கீதக்காரன், ஆண்டவரே என் வாழ்க்கையின் விளக்கு அணைந்து போயிட்டு அந்த விளக்கை ஏற்றும்படி நீர் கிருபை தாரும் என்று சொல்லி அவர் விண்ணப்பம் பண்ணுவதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கை, இல்லை எனக்கு பிள்ளையுடைய வாழ்க்கையில், தொழில் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தில் விளக்கு அணைந்து போய் கிடக்கலாம். அந்த விளக்கை ஏற்றுகிறதற்கு ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் மத்தியில் வந்திருக்கிறார். ஆமேன். காற்று வீசினால் விளக்கு அணைந்து விடும். எண்ணெய் குறைந்து விட்டால் விளக்கு அணைந்து விடும். திரி குறைந்து விட்டால் அது அணைந்து விடும். ஏதோ ஒரு சூழ்நிலையில் சிலவர்கள் பொறாமையினால் ஊதி கூட அந்த விளக்கை அணைத்திருக்கலாம். ஆனால் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த விளக்கு அணைந்து கிடந்தாலும் விளக்கை ஏற்றுகிற, மங்கள விளக்கை ஏற்றுகிற, ஆசீர்வாத விளக்கை ஏற்றுகிற, அவன் சுகத்தின் விளக்கை ஏற்றுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த காலை நேரத்தில் உங்கள் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். அவர் விளக்கை ஏற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். அல்லேலூயா. தாவீது இஸ்ரவேலின் விளக்காயிருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 31 வாசிக்கிற போது அவள் விளக்கு அணையாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமேன். குணசாலியின் ஸ்திரீயின் விளக்கு அணையாது, சிறந்த குடும்ப தலைவின் விளக்கு அணையாது, கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளையின் விளக்கு அணையாது. அதை எரிய வைப்பதற்கு ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20வது வசனம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. எஸ். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். அல்லேலூயா. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அல்லேலூயா. கர்த்தரே நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆமென். துக்க நாட்கள் முடிவு வருகிறது. துக்க நாட்களுக்கு முடிவு வருகிறது. ஆசீர்வாதத்தின் நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் துவங்கலாம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற போது கடந்த நாட்களில் ஏற்பட்ட சில இழப்புகள், கஷ்டங்கள், நஷ்டத்தோடு நீங்கள் காணப்படலாம். தேவ பிள்ளையை, நீ தேவ சமூகத்திலே வந்திருக்கிறாய். உன்னை முற்றிலும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற போது துக்க நாட்களுக்கு ஒரு முடிவு வரும் என்பதை நீங்கள் மறந்து போகாதிருங்கள். 38 வருடம் வியாதியோடு இருந்தவனுக்கு ஒரு துக்க நாள் முடியும். ஒரு நாள் வந்தது இயேசுவை சந்தித்த போது. 18 வருஷம் கூனியா இருந்தவளுக்கு துக்க நாட்கள் முடிந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். 12 வருஷம் இருளோடு காணப்பட்டவர்களுக்கு ஒரு வெளிச்சம் பிரகாசித்ததை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே இந்த காலை நேரத்தில் துக்க நாட்கள் முடிவுக்கு வரும். வெளிச்சத்தின் நாட்கள் துவங்கும், சந்தோஷத்தின் நாட்கள் துவங்கும், ஆசீர்வாதத்தின் நாட்கள் துவங்கும், புதிய வழிகளை உண்டாக்கும் நாட்கள் துவங்கும். அந்த தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். கரங்களை வைத்து, பிதாவே, இந்த காலை நேரத்தில் இப்படி சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளை இப்படி கர்த்தர் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பல நாட்கள் இருளிலே இருந்திருக்கலாம், இருளிலே தடவி திரிந்திருக்கலாம், வழி தெரியாமல் தடுமாறி இருக்கலாம், போகும் பாதை தெரியாமல் இருக்கலாம், என்ன செய்வதென்று ஆண்டவர் தெரியாமல் சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த காலை நேரத்தில் வழிகாட்டுகிறவர், வழி நடத்துகிறவர், வெளிச்சத்தை தருகிறவர், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க வைக்கிற தேவன் உடைய பிள்ளைகளுக்கு ஒரு வழியை காட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். பரிசுத்த வேதாகமத்தை நான் பார்க்கும்போது மரண இருள் என்ற வார்த்தைகளை சில இடங்களில் பார்க்கலாம். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் பொல்லாப்பு எனக்கு நேரிடாது என்று சங்கீதம் 23:4 நாம் வாசிக்கிறோம். யோபு 38:17 மரண இருள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தடவி திரிகிற இருள் என்று யாத்திராகமம் 10:21 எழுதப்பட்டிருக்கிறது. கார் இருள் என்று ஏசாயா 60:2 நாம் வாசிக்கிறோம். இருளில் நடமாடும் கொள்ளை நோய் என்று வாசிக்கிறோம். அப்ப இருளில் என்ன நடமாடும்? கொள்ளை நோய் நடமாடும். அப்ப இருளில் இருக்கிற குடும்பத்தில் கொள்ளை நோய்கள் குடிகொண்டிருக்கும், அது வெளியே போகாது. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, கொலோசியர் 1:13 இருளின் அதிகாரத்தில் நம்மை விடுதலையாக்குகிற தேவன். அப்போ இருளின் வல்லமை, இருளின் அதிகாரம், இருளின் பிரசன்னம், இருளின் கட்டுகள், அப்படிலிருந்தெல்லாம் கர்த்தர் விடுதலையாக்குவதற்கு நம் தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கிற போது, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவைத்தவருடைய நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமுமாயும் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்தகார இருள், தடவி திரிகிற இருள், யாரும் பார்க்க முடியாத ஒரு இருளில் இருந்த நம்மை ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்த தேவன் நம்மத்தில் இருக்கிறார். அவர் யார்? ஒளியின் தேவன். ஒளியில் நம்மை வைத்து ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே இருள் விலகும், காரிருள் விலகும், தடவி திரிகிற இருள் விலகும், கடனாகிய இருள் விலகும், பிரச்சனையாகிய இருள் விலகும், சாபமாகிய இருள் விலகும், வியாதியாகிய இருள் விலகும். வெளிச்சம் நிச்சயமாகவே பிரகாசிக்கும். அல்லேலூயா. ஆனால் யோபு ஒரு வாழ்க்கையில் சொல்றாரு, என் வழிகளை கர்த்தர் இருளாக்கி விட்டார் என்று சொல்லுகிறார்.
யோபு 19:8 வாசியுங்கள். நான் கடந்து போக கூடாதபடிக்கு அவர் என் பாதையை வேலி அடைத்து என் வழிகளை இருளாக்கி விட்டார். அல்லேலூயா. நான் கடந்து போகாதபடிக்கு அவர் என் பாதையை வேலி அடைத்து என் வழிகளை இருளாக்கி விட்டார். சிலவங்க சொல்லுவாங்க, நான் போகிற பாதையெல்லாம் ஒரே வேலியா இருக்குப்பா, ஒரே கல்லும் முள்ளும் நிறைந்ததாக இருக்கிறது, நான் தாண்டி போக முடியவில்லை, போகிற வழியெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது, போகிற வழியெல்லாம் நெருக்கமாக இருக்கிறது, போகிற வழியெல்லாம் கரடு முரடாக இருக்கிறது, எந்த வழி போவதென்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி கண்ணீரோடு சொல்லுவார்கள். சிலவங்க சொன்னாங்க, பல நாட்கள் நான் ஜெபிச்சாச்சு, உபவாசம் பண்ணி ஆயிற்று, ஆண்டவர் நோக்கி மன்றாடி ஆயிற்று, ஆனால் எனக்கு வழிகள் இன்னும் திறக்கப்படவில்லை, என் வழியில் இருக்கிற இருள் விலகவில்லை, நான் இருளில் தான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கண்ணீரோடு சில பிள்ளைகள் சாட்சிகளை பகிர்ந்து கொள்வார்கள். சில வருடங்களுக்கு முன்பு மிகவும் பிரபலமான ஒரு தொழிலதிபர் என்னை சந்திக்க வந்திருந்தார். அவருக்கு நேஷனல் பெர்மிட் வாகனங்கள், லாரிகள் இருந்தது. அவருக்கு சில கேஜி ஏசென்சிகளை நடத்துகிற லைசன்ஸை அவர் பெற்றிருந்தார். பெரிய செல்வந்தர். திடீரென்று அவருடைய தொழிலில் ஒரு பெரிய நஷ்டம் உண்டாயிற்று. பல கோடிகளை இழந்தார். சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் இருக்கிற சூழ்நிலையில் யாரோ ஒருவர் அறிமுகப்படுத்தி என்னை சந்தித்து ஜெபிக்க வந்திருந்தார். நம்ம சற்று தூரத்தில் இருந்து என்னை பார்த்த உடனே அழ ஆரம்பித்து விட்டார். அவர் சொன்னார், ஐயா, எனக்கு எல்லா வசதிகளும் இருந்தது, எல்லா வாய்ப்புகளும் இருந்தது, நான் எது நினைத்தாலும் நடக்கும், அந்த அளவுக்கு இடத்தில் பண செலவாக்கு இருந்தது, எனக்கு பின்னாடி எனக்கு உதவி செய்வதற்கு ஆள் கூட்டம் இருந்தது. திடீரென்று தொழிலில் ஒரு பெரிய நஷ்டம் உண்டாயிற்று. என் தொழிலில் இருள் அங்கு விழுந்தது, இருளின் வல்லமைகள் எங்கள் தொழில் மேல் விழுந்தது, எடுத்ததெல்லாம் நஷ்டம், எது செய்தாலும் பிரச்சனை, எது செய்தாலும் போராட்டம், நான் மரித்தே போயிருப்பேன், அந்த அளவுக்கு என் பிரச்சனை என்னை சூழ்ந்திருக்கிறது, என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை, நான் தடவி திரிகிறேன், யார் எனக்கு வழிகாட்டுவார் என்று யோசித்துக் கொண்டிருந்த பொழுது ஒருவர் உங்களுக்கு நேராய் ஜெபிக்க என்னை உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன் என்று சொன்னார்கள். எனக்கு அன்பானவர்களை, இப்படி எத்தனையோ பேர்கள் சுபிட்சிருந்தவர்கள், ஆசீர்வாதமாக இருந்தவர்கள், நன்மையான காரியங்களை செய்தவர்கள், திடீரென்று ஒரு பிரச்சனை, திடீரென்று ஒரு போராட்டம், திடீரென்று இருள் அந்த குடும்பத்தை சூழ்ந்து கொள்கிறது, என்ன செய்வதென்றே தெரியவில்லை. சில குடும்பங்கள் பிரிந்து போகிறது, சில தொழில் மந்தமாகிறது, விவாகரத்துகள் உண்டாகிறது. நல்ல திடகாத்திரமாக இருந்த குடும்பங்களிலே வியாதிகள் வந்து அதன் நிமித்தம் அவர்களுடைய சரீரங்கள் பலவீனம் அடைந்திருக்கிறது, தொழில் அப்படியே உடைந்து போகிறது, குடும்ப உறவுகள் உடைந்து கிடக்கிறது, பிள்ளையுடைய எதிர்கால வாழ்க்கைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. தாயும் தகப்பனும் தலையில் கை வைத்து விட்டு என்ன செய்வதென்று தெரியவில்லை, யாரிடத்தில் போவது என்று தெரியவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ போக வேண்டிய இடம் இயேசுவின் சமூகம், நீ நோக்கி பார்க்க வேண்டிய நபர் இயேசு. அவரை நோக்கி பார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற இருளை வெளிச்சமாக்குவார். தகப்பனே, இந்த காலை நேரத்தில் தகப்பனை நோக்கி பார்க்கிற மக்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற இருள் வெளிச்சமாய் மாறட்டும். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் வெளிச்சம் பிரகாசிக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நீ எந்த வீட்டுக்குள்ளாம் பிரவேசித்தீரோ அந்த வீட்டுக்குள்ள அற்புதம் நடந்தது, இருள் வெளிச்சமாய் மாறினது, தேவ மகிமை வெளிப்பட்டதை போல இந்த காலை நேரத்தில் இருள்கள் விலகட்டும், வெளிச்சம் பிரகாசிக்கட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். அப்பா, நீர் அப்படி செய்ய போற கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என கண்பானவர்களை, இப்போது சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்ல வாஞ்சிக்கிறேன். பாவத்தினால் வரும் இருள்கள் உண்டு. 38 வருடம் இருளோடு போராடி கொண்டிருந்த, வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற ஒரு மகனை இயேசு பெதஸ்தாவில் சந்திக்கிறார். அவனை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? கேடானது ஒன்று வராதபடி நீ பாவம் செய்யாதே என்று அவனை எச்சரித்தார். பாருங்கள், இயேசு ஊழியம் செய்த நாட்களில் திமிர்வாதக்காரனை கொண்டு வருகிறார்கள். அவனை பார்த்து சொல்லுகிறார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அப்போ திமிர்வாதக்காரனாய் வாழ்ந்ததுக்கு காரணம் என்ன? அவன் செய்த பாவத்தின் கிரியைகள். மார்க் 2:10 நீங்கள் அதை வாசிக்கலாம். என கர்மான கர்த்தருடைய பிள்ளையே, பாவம் சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையை இருளாக்கிவிடும். பாருங்கள், இளைய குமாரனுடைய வாழ்க்கையை இருளாக்கப்பட்டு விட்டது. எப்படி? தகப்பனை விட்டு பிரிந்து போனான், தூர தேசத்திற்கு போனான், மனம் போன போக்கில் வாழ்ந்தான், மனம் விரும்புகிறபடி செய்தான், பாவத்தில் ஜீவித்தான். அதன் நிமித்தம் அவருடைய வாழ்க்கை இருளடைந்தது. இதே போல மனம் போன போக்கில் போனது நிமித்தம் தேவனிடம் விசாரிக்காமல், தேவ சித்தம் அறியாமல், தேவ நோக்கத்தை அறியாமல், ஜெபிக்காமல், தேவ சமூகத்தில் காத்திருக்காமல் மனம் போன போக்கில் போனது நிமித்தம் இந்த இருள் சூழ்ந்திருக்கலாம். இன்றைக்கு தேவ சமூகத்தில் மன்னிப்பு கேட்டு சீர்படுத்தி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருளை மாற்றி போடுவதற்கு என் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து உங்கள் மத்தியில் அவர் பிரசன்னராக இருக்கிறார். இரண்டாவது என்ன? சாபத்தினால் வரும் இருள்கள் உண்டு. சாபத்தினால் வரும் இருள்கள், சில நேரத்தில் தொட்டு வருகிற சில சாபங்கள் அந்த குடும்பத்தை பிடித்து கொண்டே இருக்கும். உபாகமம் 7:26 பாருங்கள். அவைகளை போல நீ சாபத்திற்குள்ளாகாதபடி அருவருப்பானதை உன் வீட்டிலே கொண்டு போயாயாக, அதை சீ என்று வெறுத்து முற்றிலும் அருவருக்க கடவாய். அது சாபத்திற்கு உள்ளானது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருக்கு
பிடித்தமில்லாத சில காரியங்களை வீட்டுக்குள்ளே கொண்டு போகாத. ஆண்டவர் அருவருக்கிற, ஆண்டவர் வேண்டாம் என்று சொல்லுகிற, இல்லை வேத நமக்கு எச்சரிக்கிற, ஜாக்கிரதையாக இருக்க சொல்லுகிற சில கிரியைகள், அவைகளை நீங்கள் வெள்ளினாலோ பொன்னாலோ செய்யப்பட்ட அந்த பொருள்களை உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் கொண்டு போக வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட பொருள்களினால் உங்களுக்கு சாபம் வந்திருக்கலாமே. ஆகவே அந்த சாபத்தினால் வருகிற இருள்களையும் கர்த்தர் இன்றைக்கு காலை நேரத்தில் மாற்றி போடுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் சத்துரு நம்ம இருளிலே இருக்க பண்ண விரும்புகிறான் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். வெளிச்சத்தை பார்க்க விடமாட்டான், வெளிச்சத்திற்கு வர விடமாட்டான். நாம் ஆசீர்வாதமாக இருப்பதையோ, நாம் சுபிட்சமாக இருப்பதையோ, நாம் சேமமாக இருப்பதையோ, நாம் ஆசீர்வாதமாக இருப்பதையோ, நாம் மேன்மையாக இருப்பதையோ சத்துருக்கு பிடிக்காது. நம்ம எப்படியாக இருளிலே வைத்துவிட வேண்டும், கடனிலே வைத்துவிட வேண்டும், பாவத்தில் வைத்துவிட வேண்டும், அக்கிரமத்தில் வைத்துவிட வேண்டும். சண்டைகளும் குழப்பங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் தலைகுறி அந்த குடும்பத்தில் இருக்கட்டும் என்றுதான் சத்துரு விரும்புவான். ஆனால் ஆண்டவரோ, ஆனால் நம்ம சர்வ வல்லமையுள்ள தேவனோ நீங்கள் சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கவே அவர் விரும்புகிறார். ஆகவே இருள் இன்றைக்கு விலகும். அல்லேலூயா. பிசாசினால் வருகிற இருள், சாபத்தினால் வருகிற இருள், பாவத்தினால் வருகிற இருள், பில்லி சூனியத்தினால் வருகிற இருள் உண்டு. இதே போல தான் சில குடும்பங்களை இருள் மூடிக்கொள்ளும். இரவிலே கெட்ட சொப்பனங்கள், யாரோ நடமாடுவதை போல சில சம்பவங்கள், யாரோ கூப்பிடுவதை போல சில சம்பவங்கள், யாரோ காதலை பேசுவதை போல சம்பவங்களை அடிக்கடி உணர்ந்து கொண்டே இருப்பார்கள். யாரோ நடமாடுவதை போல தெரியும். அசுத்தாவியின் வல்லமைகள் இந்த குடும்பத்துக்குள் கிரியை செய்து கொண்டே இருக்கும். பலவிதமான போராட்டத்தை, சஞ்சலத்தை, தவிப்பை, மன ரம்யத்தை உடைத்து போய்விடும். என்ன செய்வது என்று தெரியாது. இந்த நாளிலே அந்த இருளின் வல்லமைகளை துரத்தி உங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்கு கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்கள், ஆமென் சொல்லுங்கள். இன்றைக்கு நீங்கள் அந்த இருளின் வல்லமையிலிருந்து விடுதலையாக்கப்படுகிற ஒரு நாள். ஆமென். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். தேவன் உங்கள் மத்தியில் ஆண்டவர் உலாவிக் கொண்டே இருக்கிறார். ஆமென். அப்படிப்பட்ட பிரச்சனைகள் நிச்சயமாகவே மாறும். நிச்சயமாகவே இன்றைக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாவ பிசாசை துரத்திட்ட நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாவ பிசாசை துரத்திட்ட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். முழங்கால் யாவும் முழங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முழங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான தகப்பனே, விடுவிக்கிற தேவன். நாமம், இன்ப நாமம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் என்னுடைய மகிமை இறங்கட்டும், என்னுடைய வல்லமை இறங்கட்டும், பிசாசின் கட்டுகள் உடைக்கப்படட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் சமாரியா ஸ்திரீயுடைய வாழ்க்கையில் இருந்த இருளை அவர் வெளிச்சமாக்குவதை குறித்து யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். சமாரியா வழியாக இயேசு கடந்து போகிறார். மதியான வேளை ஒரு மகளுடைய வாழ்க்கையில் இருளிலிருந்து வெளிச்சத்தை கொண்டு வரும்படிக்கு, அவளை விடுதலை ஆக்கும்படிக்கு ஆண்டவர் கடந்து போவதை நாம் வாசிக்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஒவ்வொருவரை குறித்தும் அக்கறை உள்ள தேவன் நம்முடைய தேவன். ஒவ்வொரு குறித்தும் கரிசனை உள்ள தேவன் நம்முடைய தேவன். 38 வருடம் பெரும்பாட யாரும் கவனிப்பாரற்று கடந்த ஒரு மனிதனை விடுதலையாக்குவதற்கு இயேசு கடந்து போவதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, 18 வருஷம் கூனியாயிருந்த ஒருத்தியை விடுதலையாக்குவதற்கு இயேசு அங்கே பிரசங்கம் பண்ணுவதை நாம் பார்க்கிறோம். 12 வருடங்கள் பெரும்பாட ஸ்திரீ அவளை குணமாக்குவதற்கு கர்த்தர் கடந்து போவதை நாம் பார்க்கிறோம். சகைவை
இருளிலிருந்து விடுதலையாக்குவதற்கு, ரட்சிப்பை கொடுப்பதற்கு அவர் எரிகோ வழியாய் கடந்து போவதை நாம் பார்க்கிறோம். இப்படி பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு மனிதனை விடுதலையாக்க, ஒருவரை விடுதலையாக்க, பிசாசின் வல்லமையிலிருந்து, பிசாசின் அதிகாரத்திலிருந்து, பிசாசின் ஆளுகையிலிருந்து, பிசாசுடைய கிரியையிலிருந்து விடுதலையாக்குவதற்கு இயேசு ஊழியம் செய்ததை குறித்து என்னுடைய அன்பு வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொருவரை குறித்தும் அவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். ஒவ்வொருவரை குறித்தும் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். ஒவ்வொருவரை குறித்தும் ஒரு நோக்கம் உள்ளவராக இருக்கிறார். ஒவ்வொருவரும் கட்டோடு இருக்கக்கூடாது, விடுதலையோடு இருக்க வேண்டும், சமாதானத்தோடு இருக்க வேண்டும், ஆசீர்வாதத்தோடு இருக்க வேண்டும் என்று நம் ஆண்டவர் விரும்புகிறார். அந்த ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நீ விடுதலையோடு இருக்க வேண்டும், நீ இருளில் இருக்கக்கூடாது, நீ வெளிச்சத்தில் தான் இருக்க வேண்டும், நீ கண்ணீரில் இருக்கக்கூடாது, நீ களிப்பாக இருக்க வேண்டும், நீ வியாதியோடு இருக்கக்கூடாது, நீ சுகத்தோடு இருக்க வேண்டும், நீ ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும், நீ கட்டுகளில் இருக்கக்கூடாது, நீ கடனில் இருக்கக்கூடாது, நீ சந்தேகத்தில் இருக்கக்கூடாது, குடும்பம் பிரிந்து இருக்கக்கூடாது, தொழில் நஷ்டமடையக்கூடாது. உனக்கு ஒரு வாழ்க்கை வேண்டும், உனக்கு ஒரு இருளிலிருந்து வெளிச்சம் வேண்டும், உன்னை நடத்துகிற கர்த்தர் நான் என்று உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அந்த தேவன் உங்கள் மத்தியில் இருக்கிறார். பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போகிறார்கள். 40 வருடம் ஒரு மனிதன் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிற மனிதன், அடுத்தவளை நம்பி வாழ்கிற ஒரு மனிதன், யாராவது தூக்கி கொண்டு ஆலயத்தின் முகப்பில் வைத்தால் தான் அலங்கார வாசலில் உட்கார்ந்திருக்கிறான். பேதுருவை யோவானையும் கண்டு ஏதாவது கொடுங்கன்னு கேட்கிறான். பேதுருவும் யோவானும் ஒரு வெள்ளியோ பொன்னையோ கொடுத்திருப்பாங்கன்னா அடுத்த நாள் வந்து பிச்சை கேட்டிருப்பான். இவனுக்கு தேவை நிரந்தரமான தீர்வு, இவனுக்கு தேவை நிரந்தரமான விடுதலை, இவனுக்கு தேவை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. கட்டுகளை அவிழ்த்து இருளின் வல்லமையிலிருந்து, இருளின் அதிகாரத்திலிருந்து, நோயின் வல்லமையிலிருந்து விடுதலையாக்கி அவனுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை, ஒரு புதிய ஆரம்பத்தை உண்டாக்கி கொடுத்தார்கள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோமே. அதே தேவன் இன்றைக்கு நம் மத்தியில் இருக்கிறார். கரங்களை வைத்து அல்லேலூயா, அல்லேலூயா. திராணிக்கு மேலால் சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். சேர்ந்து பாடுவோம். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவா, தப்பிச் செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவா, தப்பிச் செல்ல வழி செய்வா. இயேசு தப்பிச் செல்ல வழி செய்வார். இயேசு தப்பிச் செல்ல வழி செய்வார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணில் எல்லாம் மறைந்துவிடும். ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணில் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. ஹalleluya. தேவனே விடுவிக்கு வல்லமை இறங்கட்டும், இருள் விலகட்டும், ஒவ்வொரு அற்புதம் நடக்கட்டும். ஹalleluya, ஹalleluya. இயேசு ஊழியம் செய்த நாட்களில் 10 குஷ்டரோகிகள் ஆண்டவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று கேட்கிறார்கள். இயேசுவை பார்த்து, ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தைகளை நம்பி போன பொழுது அவருடைய வாழ்க்கையில் இந்த இருள் விலகினதை குறித்து வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஒருவன் குருடனாய் இருக்கிறான். இயேசு கீழே துப்பி சேர் உண்டாக்கி அவன் கண்களிலே பூசி சீலோவாம் குளத்திலே போய் கழுவு என்று சொன்னார். ஆமென். அவன் வாழ்க்கையில காணப்பட்ட இருள் விலகிறதை குறித்து வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். பர்தேமி என்கிற கண் பார்வையில்லாத அவனுக்கு ஒரு வெளிச்சத்தை தேவன் கொடுத்ததை குறித்து மார்க்கு 10ஆம் அதிகாரம் 46 முதல் 52 வரை நாம் வாசிக்கிறோம். இப்படி பரிசுத்த வேதாகமத்தில் இருளோடு, இருளின் வல்லமைகளோடு, இருளின் அதிகாரத்தில், இருளின் பிரசனத்தில் போராடி கொண்ட அநேக மக்களுக்கு இயேசு கிறிஸ்து வெளிச்சத்தை கொடுக்க வந்தார். ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் வாழ்க்கை இன்றைக்கு வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும், இருள்கள் விலக வேண்டும், கார் இருள் விலக வேண்டும், அந்தகார இருள் விலக வேண்டும், பில்லி சூனிய வல்லமைகளாகிய இருள் விலக வேண்டும். பல நாள் ஏற்பட்ட நஷ்டங்களுக்கு ஒரு முடிவு வர வேண்டும். பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்றாக்கப்பட வேண்டும். சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒரு அற்புதங்களை செய்வார். ஆமென், ஆமென். இந்த அருமையான காலை நேரம் தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிற ஒரு காலை நேரமாக இருப்பதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒளியேற்றுகிற காலை நேரமாக இருக்க போகிறது. அநேகருடைய வாழ்க்கையில் காணப்பட காரூலில் விலகி போகிற நேரமாக இருக்க போகிறது. ஆமென். தேவன் உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு உங்கள் அருகிலே நின்று கொண்டு உங்களுக்கு ஒரு புதிய அத்தியாயத்தை துவங்க போகிறார். அல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். திமிர்வாதக்காரனை பாருங்கள். அவனை ஓட்டை பிரித்து இயேசுக்கு முன்னாடி அவனை இறக்குறாங்க.
ஆமென். நம்முடைய பிரச்சனைகளையும் இயேசுக்கு முன்பாக வைக்க வேண்டும். இயேசுக்கு முன்பாக என்றைக்கு நாம் வைக்கிறோமோ அன்றைக்கு நமக்கு ஒரு புது வாழ்க்கை நிச்சயமாகவே பிறக்கும். ஆமென். இந்த பட்டணத்தில் இயேசு கிறிஸ்துவை அறியாத ஒரு சகோதரன் ஒரு முறை ஜெபிக்க வந்திருந்தார். அவருடைய வார்த்தை இன்றைக்கு என் மனதை விட்டு விலகவே இல்லை. அநேகத்தில் சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவர் வந்தார், தயங்கி வந்தார், விலாசத்தை தேடி கண்டுபிடித்து வந்தார். வந்து என்னை பார்த்து சொன்னார், என் பெயரை கேட்டார், விசாரித்தார், வந்து அமர்ந்தார். அவர் சொன்னார், இந்த பட்டணத்தில் நான் இன்னாருடைய மகன் என்று சொன்னார். பெயரை சொன்ன உடனே நான் புரிந்து கொண்டேன், ஒரு பிரபலமான ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் என்பது எனக்கு தெரிந்திருந்தது. உட்கார்ந்தார். அவர் சொன்னார், ஐயா, நான் அந்த உலகத்தில் பிறந்திருக்கவே கூடாது, நான் ஒரு சபிக்கப்பட்டவன். ஐயா, ஏதாவது வாழலாம் என்று சொல்லி பஞ்சு விற்க நாம் போனால் காற்று வீசுகிறது, உப்பு தொழில் செய்யலாம் என்று சொன்னால் மழை பெய்கிறது. அப்படி அபசகுனம் படித்த நான் என் வாழ்க்கை நல்லதில்லை என்று சொல்லி தேம்பி அழுது கொண்டே இருந்தார். நான் அவரை பார்த்து சொன்னேன், உங்கள் இருளை மாற்றுவதற்கு என் இயேசு போதுமானவராக இருக்கிறார் என்று சொல்லி என்னுடைய சாட்சியை நான் பகிர்ந்து கொண்டேன். எங்கள் தாத்தா இப்படிப்பட்டவராக இருந்தார் என்றும் அவர் மூலமாக எங்களுக்கு எப்படிப்பட்ட சில சாபத்தின் கிரியைகள் எங்களையும் என் குடும்பத்தையும் பின்தொடர்ந்து வந்தது என்பதையும் குறித்து அவருக்கு விளக்கமாய் சொல்லி, என்னை விடுதலையாக்கினவர், என்னை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தவர், தேசத்துக்கு எங்களை வெளிச்சமாய் வைத்திருக்கிறவர் உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சமாக்க மாட்டாரா என்று சொல்லி அவரை உற்சாகப்படுத்தி நான் ஜெபித்து அனுப்பினேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம், நான் பிறந்ததே வேஸ்ட்டு, நான் உயிரோடு இருக்கவே கூடாது, ஏன் தான் பிறந்தேனோ தெரியலை, நான் ஒரு அபசகுனம் பிடித்தவன், ஐயோ நல்ல காலத்தில் நான் பிறக்கல போல, அப்படியெல்லாம் சொல்லி உங்கள் பிறப்பை நீங்கள் சபித்து கொண்டிருக்கலாம், உங்கள் உறவுகளை சபித்து கொண்டிருக்கலாம், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சபித்து கொண்டிருக்கலாம். சபியாதிருங்கள். இன்றிலிருந்து ஒரு மாற்றம் வரும், இன்றிலிருந்து ஒரு மறுரூபம் வரும், இன்றிலிருந்து ஒரு முன்னேற்றம் வரும். ஆனால் இயேசுவை பாருங்கள், ஜெபிக்கிற எங்களால் அந்த ஆசீர்வாதம் அல்ல, ஜெபத்தை கேட்கிற இயேசுவால் தான் உங்களுக்கு வெளிச்சம் உண்டாகும். நாங்கள் சாதாரணமானவர்கள், நாங்கள் ஜெபிக்கத்தான் முடியும். ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவரும், அற்புதம் செய்கிறவரும், விடுதலை செய்கிறவரும், உயர்த்துகிறவரும், உங்களை வழி நடத்துகிறவரும், வழிகாட்டுகிறவரும் அந்த இயேசு ஒருவர் மட்டும்தான். அவரை நோக்கி நான் ஜெபிக்கிறேன், அவ்வளவுதான். உங்களை விடுதலையாக்குகிறவர் இயேசு. இயேசு என்றாலே விடுவிக்கிறவர் என்ற அர்த்தம், உங்களை விடுதலை செய்கிறவர் என்ற அர்த்தம். ஆமென். அந்த விடுதலை செய்கிற தேவன் உங்கள் அருகில் இருக்கிறார். கவலைப்படாதிருங்கள், உங்கள் துக்க நாளுக்கு முடிவு வந்துவிட்டது. என்னோடு கூட நீங்கள் இணைந்து ஜெபிப்பீர்களா? என்னோட இணைந்து ஜெபிப்பீர்களா? நீங்கள் ஜெபிக்க தெரியாதவளா இருக்கலாம். உடனே இயேசுவே என் வாழ்க்கைக்கான இருளை மாற்றும். சின்ன வார்த்தைகள் இல்லை என்றால், ஒன்றும் தெரியாவிட்டால் இயேசுவே என்று கூப்பிடுங்கள், அது போதும். இயேசுவே என்று கூப்பிடுங்கள், அது போதும். இயேசு ராஜாவே என்று கூப்பிடுங்கள். அன்றைக்கு பர்தமியோ தாவீதின் குமாரனே என்று கூப்பிட்டான். இயேசு நின்று அற்புதத்தை செய்தாரே, அதே ஆண்டவர் உங்கள் மத்தியில் இருக்கிறார். இயேசுவே என்று சொல்லுங்கள், வாயை திறந்து சொல்லுங்கள், இயேசுவே, இயேசுவே தாவீதின் குமாரனே, என் இருளை வெளிச்சமாக்குகிறவரே என்று கூப்பிடுங்கள். பிதாவே, இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளோடு தான் இணைந்து நான் ஜெபிக்கிறேன், இணைந்து ஜெபிக்கிறேன். அப்படி முக்கிய குறிப்புகள் இருக்குமானால் அப்படி நீங்கள் பதிவிடுகிற போது இணைந்து நாம் ஜெபிக்க போகிறோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்கள் ஜெபிக்க தெரியாதவர்களாக இருக்கலாம், ஜெபித்து பழக்கம் இல்லாதவர்களாக இருக்கலாம், ஒருமுறை கூட உண்மை அறியாதவர்களாக இருக்கலாம், ஆண்டவருடைய வேதத்தை தூக்காதவர்களாக இருக்கலாம். எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் ஒளியான கிறிஸ்து, ஒளியான தேவன், ஒளியான இயேசுவின் வல்லமை அந்த குடும்பத்தில் இறங்கட்டும். சாபத்தின் இருள்கள் விலகட்டும், பாவத்தின் இருள்கள் விலகட்டும், வியாதியின் இருள்கள் விலகட்டும், கடனாய இருள் விலகட்டும், லாபத்தோடு வாழ்ந்த தொழில் இருளாக்கி வைத்திருக்க பொல்லாத பிசாசின் வல்லமைகள் அழிக்கப்படட்டும், பொறாமையின் இருள் விலகட்டும், சாபத்தின் வல்லமைகள் அழிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். இரவு நேரங்களிலே பலவீனப்படுத்துகிற, தூக்கத்தை தடுக்கிற, தூக்கத்தில் தேவையில்லாமல் சொப்பனங்களை கொண்டு தடுமாறப்படுகிற பொல்லாத வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழியட்டும். நான் அதை கடிந்து கொள்கிறேன், பொல்லாத ஆவிகளை கடிந்து கொள்கிறேன், இருளின் வல்லமைகளை கடிந்து கொள்கிறேன். நீர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தில், நீர் கொடுத்த அழைப்பில், நீர் மேல் வைத்திருக்கிற கிருபையில் நின்று ஜனங்களுக்கு விடுதலை கூறுகிறேன், விடுதலையை கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் இந்த குடும்பத்துக்குள்ள வெளிச்சம் உண்டாகட்டும், இந்த மனிதனுக்குள்ள வெளிச்சம் உண்டாகட்டும், இந்த வாலிப மகனுக்குள்ள இருக்கிற இருள், பாவமாகிய இருள் விலகட்டும். கஞ்சா போதைவசத்துக்கு அடிமையாக இருக்கிற வாலிபனுக்குள்ளே ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். விபச்சார வேசித்தனத்தில் சிக்கி இருக்கிற இவளுக்குள்ளே வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். கடன் கண்ணீர் துக்கத்தில் இருக்கிற இவளுக்குள்ளே இருள் விலகட்டும். குடும்பம் முழுவதும் வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். கார் இருள் விலகட்டும். பொல்லாத ஆவியின் வல்லமைகள், அசுத்த வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, ஒவ்வொருவரையும் தொடுவீராக. எங்களோடு கூட இணைந்து எந்த இடத்திலிருந்து உம்மோடு ஆண்டவரை இணைந்து ஜெபித்துக் கொள்ளும் பிள்ளைகளுக்கு அற்புதங்கள் நடக்கட்டும். சிந்தையிலே இருக்கிற இருள் விலகட்டும், பாவ இருள் விலகட்டும். உள் மன கண்களை இருளாக்கி வைத்திருக்கிற பொல்லாத ஆவிகள் வெளியேறட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பரிசுத்தமாய் வாழ முடியாதபடி, பரிசுத்தமாய் நடக்க முடியாதபடி, பரிசுத்தத்தை சிந்திக்க முடியாதபடி இருளாக்கி வைத்திருக்கிற இருளின் வல்லமைகள் இந்த காலை நேரத்தில் ஒன்றுமில்லாமல் போகட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும், சுகம் உண்டாகட்டும், கட்டிகள் கரைந்து போகட்டும், முதுகில் அற்புதம் நடக்கட்டும், தலைப்பையில் அற்புதம் நடக்கட்டும், இருதயத்தில் அற்புதம் நடக்கட்டும், கற்பப்பையில் அற்புதம் நடக்கட்டும், முதுகு தண்டுவடத்தில் அற்புதம் நடக்கட்டும், கால் பகுதியில் அற்புதம் நடக்கட்டும், தோள் பட்டியில் அற்புதம் நடக்கட்டும், தோட்டு பகுதியில் அற்புதம் நடக்கட்டும், குடல் வாழ்வுகளில் அற்புதம் நடக்கட்டும், கை எலும்புகள் கால் எலும்புகளிலே இயேசுவின் சுகமளிக்கும் வல்லமை பாயட்டும். எல்லா அடிமைத்தனங்களும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுகம் தரும் தெய்வம் யெகோவா ராஃபா உண்டு. சுகம் தரும் தெய்வம் யெகோவா ராஃபா உண்டு. பூரண சுகம் தருவா, சுகம் தரும் தெய்வம் யெகோவா ராஃபா உண்டு. சுகம் தரும் தெய்வம் யெகோவா ராஃபா உண்டு. பூரண சுகம் தருவா, பூரண சுகம் தருவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah, அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. oh, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ரட்சிப்பாகிய விளக்கேற்றப்படட்டும், சுகமாகிய விளக்கேற்றப்படட்டும், சமாதானமாகிய விளக்கேற்றப்படட்டும், சந்தோஷமாகிய விளக்கேற்றப்படட்டும், தொழிலாசமாகிய விளக்கேற்றப்படட்டும், குடும்ப உறவுகளுக்குள்ளே ஒருமனம் என்ற விளக்கேற்றப்படட்டும், விசுவாசம் என்ற விளக்கேற்றப்படட்டும், தேவ உறவு என்ற விளக்கேற்றப்படட்டும், வேத தியான விளக்கேற்றப்படட்டும், ஒருமனமாகிய விளக்கேற்றப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. ஜெப குறிப்பை பதிவிட்டிருக்கிற மக்கள் ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு விளக்கேற்றப்படட்டும். அப்பா, அப்பிரயோஜனமுள்ள ஊழியக்காரன் செய்ய வேண்டிய கடமைகளை மட்டும் செய்தேன். உமக்கே துதிகன மகிமை என்றேக்கும் உண்டாகட்டும். இருளை வெளிச்சமாக்குகிற தேவன் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருளை வெளிச்சமாக்கி வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வெளிச்சத்தில் நிலைத்து நின்று முன்னேறி செல்ல கர்த்தர் கிருபை தருவீராக. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லுகிற வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். அநேகருக்குள் நீ செய்த அற்புதங்களுக்காய் நன்றி. நல்ல சாட்சிகளை கேட்க எங்களுக்கு உதவி செய்யும். கிறிஸ்துவின் திருநாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் அடிக்கடி மனதுக்குள் ஒரு பெரிய பயத்தை, கலக்கத்தை உண்டாக்கி சரி பலவீனப்படுத்துகிற இந்த பொல்லாத ஆவியின் கிரியைகள் கட்டப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இடத்தை விட்டு வேற ஏதாகிலும் ஊருக்கு போய்விடலாமா, இந்த இடம் எனக்கு சரியாய் அமையவில்லை என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு வழியை காட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து கலங்கி நிற்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வழியை காட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம். வெளிச்சமானவரே, வெளிச்சமாய் உடைய பிள்ளைகளுக்கு நீ இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் திருநாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். இந்த காலை ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்றால் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இந்த காலை ஆராதனையை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். ஏதாகிலும் ஒருவருக்கு வெளிச்சத்தை ஏற்றுவதற்கு நீங்கள் காரணமாயிருங்கள். இருள் இருக்கிற யாருக்காகிலும் ஒருவருக்கு வெளிச்சத்தை ஏற்றுவதற்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாராக. இதுவரைக்கும் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் பண்ணிக்கொள்ளுங்கள். தொடர்ந்து நாம் இணைந்து கர்த்தரை ஆராதித்து உடைய திருநாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்கள் இருளை வெளிச்சமாக்குவார். நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். God bless you. God bless you.